ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்தாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான நண்டு சூப். வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வச்சு என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அந்த நண்டுனுடைய சின்ன சின்ன கால் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா அலசிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது போல் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி 2 நச்சு எடுத்து வச்சிடலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 2ஐயும் நல்லா இடிச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல நண்டுக்கால், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த நண்டுக்கு நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு சேர்த்தோன்னா 3 கப்பு சூப் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் மிளகாவாக இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் போதும். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இங்கே இருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, இப்படி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நண்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த சூப்பை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வடிகட்டி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான நண்டு காலில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.